அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. எனக்கு பீப்புளோட பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு ரீட் பண்ண பிடிக்கும். இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஒரு சில பேர் ரியாக்ட் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த பர்சனாலிட்டிஸை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் பார்த்தா அப்படி ரீட் பண்ணிருக்கீங்க? எனக்கு மூவிஸ் பார்க்கும்போது இந்த பர்சனாலிட்டியாக நான் கொஞ்ச நாள் வாழ முடியும் போலே, இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஆட்டோ சங்கர் வெப் சீரிஸ் வந்து மைண்டுக்கு வந்துச்சு. லைக் அந்த கேரக்டரை அவங்க சூஸ் பண்ணுறப்போ, உங்களை செலக்ட் பண்ணுறப்போ உங்களுடைய மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா? ஆக்சுவலாக அவங்க என்னை கொஞ்சம் லைட்டாக கன்வின்ஸ் பண்ணாங்க. என்னன்னா அந்த லலிதா ரியல் லைஃப் லலிதாவோட ஃபேஷியல் ரிசம்பிளன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் பர்சனலாக வந்துட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நானே எழுதி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன், ரிட்டன் ஏரோன்னு சொல்லிட்டு. ஃபீமேல் பியர் வெர்ஷன் மாதிரி. ஐயோ, எனக்கு ட்ராவலிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். முதல்ல வந்துட்டு ஒரு 2 days லே ஓவர் அப்படி ட்ரை பண்ணேன். பாரிஸ் போயிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 days ஆச்சு, வேறு ஆம்ஸ்டர்டம் போனேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 7 days ஆச்சு. அதுக்கப்புறம் 12 days இட்டலி போனேன். அந்த மாதிரி லைக் இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு போயிட்டு ஒரே ஒரு படி ஏறணுன்னே பயங்கரமாக ப்ரீதிங் ஆகுது. என்னடா நமக்குலாம் வயசாயிடுச்சா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. நீங்கள் எங்கே விசிட் பண்ணிங்கனாலும் அங்கே யாராவது ஒருத்தர் இஜிப்ஷியன் இருக்காங்க, ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா கூப்பிடுவாங்க உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கோங்களா. போய் எடுத்துக்காதீங்க, ஏன்னா எடுத்துகிட்டு காசு கேட்பாங்க, காசு கொடுக்க சொல்லி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கார்ஜியஸான ஆக்ட்ரஸ் அப்படிதான் இருக்காங்க, வசுதா கிருஷ்ணமூர்த்தி மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கரியரை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணுறப்போ பரதநாட்டியம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஒன்றா இருந்துச்சு. பரதநாட்டியம், கலரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண உங்களுடைய ஆர்வம் எப்படி சினிமா பக்கம் மூவ் ஆச்சு? இல்லை, எல்லாமே ஒரு இன்டர்கனெக்டட் தான். நீங்கள் பரதநாட்டியம்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்த டைமில் என்னோட டீச்சர் வந்துட்டு என்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டே சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பேசிக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1 year வெறும் பேசிக்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க, சாங்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவர் வந்து நீ நல்லா பண்ணுறேன்னு கொடுக்குறேன், ஆனால் நீ இதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் பண்ணார். ஸோ அங்கேயே எனக்கு நான் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவான பர்சன் அந்த மாதிரி தான் இருந்தது. அது இப்போ ஆக்சுவலாக கம்மி பண்ணுறது தான் வேலையாயிடுச்சு. ஆமாம், ஏன்னா மூவிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஓவர் எக்ஸ்ப்ரெசிவாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. லைக் கேமராக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது கம்மி பண்ணி நடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறது தான் கொஞ்சம் எஃபர்ட்டாக இருந்துச்சு. இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன்னா அங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் இதுதான் போகணும், இதுதான் நம்மளுடைய கோல் அப்படின்ற ஒரு பாத் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் ரிலேட்டடாக பரதநாட்டியம், கலரி லைக் இந்த மாதிரி ரிலேட்டட் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் அப்படியே மூவ் ஆன் பண்ணு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சு இல்லையா? அது எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? ஸோ ஒரு இன்டென்ட் இருந்தது. இதெல்லாம் கற்றுக்கும் போதே ஒரு டைமில், ஒரு 7th standardக்கு மேலே வந்துட்டு மூவிஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பித்த டைமில் எனக்கு பீப்புளோட பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு ரீட் பண்ண பிடிக்கும். இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஒரு சில பேர் ரியாக்ட் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த பர்சனாலிட்டிஸை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை பார்த்தா அப்படி ரீட் பண்ணிருக்கீங்க? எல்லாரையும் இல்லை, சில பேர் கொஞ்சம் ரீடபிளாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு மூவிஸ் பார்க்கும்போது இந்த பர்சனாலிட்டியாக நான் கொஞ்ச நாள் வாழ முடியும் போலே, இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஏன்னா நம்ம லைஃப்பில் சிலதெல்லாம் வந்து நமக்குள்ளார எல்லா விதமான கேரக்டர்ஸும் இருக்கும். எல்லாத்தையும் நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ணவோ இம்ப்ளிமெண்ட் பண்ணவோ முடியாது. லீகலாக வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், முடியாது. பட் ஆக்டிங்கில் உங்களால் பண்ண முடியும், என்ன வேணாலும் போய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ ஐம் லைக் ஓகே, இதுதான் நான் இப்போ கற்றுக்கிறது எல்லாத்தையும் இங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. எனக்கு ஒரிஜினலாக கலாக்ஷேத்ரா ஜாயின் பண்ணும் அந்த இதுதான் இருந்தது. நான் கலாக்ஷேத்ரா ஜாயின் பண்ணி ஃபுல்லாக டான்ஸு, கர்நாடிக் மியூசிக், அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், அதில் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தது. அதுலேயுமே ஆனால் பேக் ஆஃப் த மைண்ட் இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் எங்கே சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஆக்டிங்கில் தான் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்போவுமே வந்து நான் ஆக்டர் ஆகணும், ஸோ போய் இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படி இருந்ததில்லை. அதுக்கு நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அப்போ நான் யாராவது பார்த்தா அந்த ரீட் பண்ணி அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் யாராவது நினச்சிருக்கீங்களா இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு?
இல்லை இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சது இல்லை. அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஆக்டிங் ஆகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபைன். பட் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போ கமல்ஹாசன் சார்லாம் பார்க்கும்போது அவர் பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது எல்லாத்தையும் போய் கற்றுக்கிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. என்னைக்கு எப்போ எந்த கேரக்டர் வரும்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கும்போது எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் சில நம்ம ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. இப்போ என்னோட மூவிக்கு வந்து நான் ஆர்ச்சரி போய் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி போய் கத்துக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்குள்ளார இருக்கணும். இப்போ ஐ பீன் டாக்கிங் அபவுட் ரம்யா கிருஷ்ணன் மேம். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்சடைலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. விக்ரம் சார்லாம் அவர் போடுற எஃபர்ட்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இப்படிலாம் வெயிட்டை குறைச்சி ஏற்ற முடியும்னு தோணலை. ஸோ யா, ஸோ அது மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்தும் நம்மளால அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்க முடியுதோ அதை எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்றது தான். ஓகே, நான் பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ ஆட்டோ சங்கர் வெப் சீரிஸ் வந்து மைண்டுக்கு வந்துச்சு. ஏன்னா அதில் பண்ண நீங்கள் கேரக்டர் வந்து உண்மையில இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த கேரக்டரை அவங்க சூஸ் பண்ணுறப்போ, உங்களை செலக்ட் பண்ணுறப்போ உங்களுடைய மைண்டில் என்ன ஓடிச்சு? நம்ம இந்த கேரக்டரை சூஸ் பண்ண நம்ம கரெக்டாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஆக்சுவலாக அவங்க என்ன கொஞ்சம் லைட்டாக கன்வின்ஸ் பண்ணாங்க. உங்களே கன்வின்ஸ் பண்ணாங்களா? என்னன்னா அந்த லலிதா ரியல் லைஃப் லலிதாவோட ஃபேஷியல் ரிசம்பிளன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் அவங்க பார்த்ததில்ல ஃபோட்டோ எதுவுமே. பட் அந்த ஒரு ஃபேஷியல் ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐம் லைக் ஓகே, அப்போ மேபி நம்ம கொஞ்சம் கன்வின்சிங்காக தெரியும் ஆடியன்ஸ்க்குமே பார்க்கும்போது அவங்களோட சிமிலாரிட்டி கொஞ்சம் இருக்குன்னா. அந்த மேக்கப்லாம் போடும்போது அந்த ஹேர், அந்த பொட்டுலாம், இந்த திலகம்லாம் வச்சு அந்த ஓல்டன் ஸ்டைலில், அந்த 80s ஸ்டைலில் பார்க்கும்போது இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த ஒரு லுக் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்பவே வந்துட்டு இது ஒரு மாதிரி நானா இல்லாம வேற யாரோ மாதிரி அந்த ஒரு கனெக்ட் இருந்துச்சு. இப்போ ஜென்ரலாக இந்த கொஸ்டின் வந்து ஒரு நீங்கள் மட்டும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு ஆக்ட்ரஸோ ஆக்டரோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்கேல் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த லக்ஸுரி இல்லை. ஏன்னா நான் யூஎஸ்ல இருந்து தான் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணேன். இங்கே வந்தது இது பண்ணது எல்லாமே. ஸோ எனக்கு நான் யூஎஸ்ல தான் செட்டில்டு, அங்கே தான் இருக்கேன். ஸோ நான் எங்கள் ஸ்கூலிங் வந்துட்டு இங்கே பண்ணேன். அதனால தமிழ் கொஞ்சம் நல்லா வரும். பட் எனக்கு அங்கேருந்து தான் நான் ஃபுல்லாகவே ஒரு டீம் இங்கே யார்கிட்ட பேசினாலும் அந்த மாதிரி இருந்தனால எனக்குன்னு ஒரு டீம் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வரும்போது யாரோடலாம் நான் கனெக்ட் ஆகிறனோ, எங்கெல்லாம் எனக்கு ஆடிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி போகிறது தான். ஸோ அதனால் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் நான் எப்போவுமே யார் என்ன ரீச் அவுட் பண்ணாலும் கேட்கறது, எனக்கு ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இது என்ன கேரக்டர், இவங்க என்ன இந்த படத்துலையோ இல்லை சீரீஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இவங்களால என்ன நடக்குது இந்த கதையில், அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே கேட்பேன். அப்படிலாம் ஏதாவது இல்லைன்னா கூட நானே அவங்க கிட்ட சொல்லுவேன். லைக் இங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வேற யாருக்காவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அந்த மாதிரி இப்போ நான் வர்றது அங்கேருந்து இங்கே வரேங்கும் போது நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ ஐ ஃபோக்கஸ் ஆன் கேரக்டர் மோர் தென் இந்த டீமோட தான் அப்படின்னு. ஆக்சுவலாக ஆட்டோ சங்கர் டீம் இஸ் அ கிரேட் டீம். அவங்க வேற டீம் ப்ராஜெக்டில் கூட கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணுவேன் நான். அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்ல இவங்களோட ஒர்க் பண்ணும்போது. சிலதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, இதுதான் அப்படிங்கிறது. ஒருத்தவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த இது இருக்கும். நான் பர்சனலாக ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதெல்லாம் யூஎஸில் பண்ணுறது எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நான் இந்தியாவில் தான் பண்ணுறேன். ஸோ அந்த டீமோட நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஒரு டீம் வேணும். ஓகே, இப்போ உங்களுடைய அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட், அப்கமிங் மூவிஸ்லாம் எந்த மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? அது எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ நான் பர்சனலாக வந்துட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நானே எழுதி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரிட்டன் ஏரோன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 hours இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர். அது யூஎஸ்ல தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கு. அது எல்லாமே நீங்களே பண்ணியிருக்கீங்களா? ஃபீமேல் டியர் வெர்ஷன் மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு ஸ்கில்டான்னு தெரியல. சிலதெல்லாம் வேற வழி இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். அது ஒரு 90% இங்கிலீஷ். எல்லாருமே அமெரிக்கன் டீம் தான்
அமெரிக்கன் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு 10% தமிழ் நாங்கள் அங்கங்கே யூஸ் பண்ணி ஒரு தமிழ் சாங் வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே மார்ட்டின் மனிஷின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவில் தான் இருக்கார் அவர். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் இங்கே ரெக்கார்டிங் பண்ணோம். ஸோ அந்த ஆக்சென்ட்டில் பாடுறவங்களை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது இப்போது ஒன்று போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது தவிர தொலைவில் ஒரு காதல்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம், அதுவும் யூஎஸ்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு புது டீம். இல்ல சொன்னீங்க இப்போ தொலைவில் ஒரு காதல்ட்டு, இது எப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சுதா? யூஎஸ்ஏல இருக்கிறீங்களா? சரி, லாங் டிஸ்டன்ஸ் லவ்ங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த ரோலோட கதையுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போகும். அவங்க யூஎஸ்ல படிக்க வந்தவங்க, அவங்க லவ், அதுக்கப்புறம் அவங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த ஜேர்னி, அந்த மாதிரி ஒரு தொலைவில் ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அது தவிர இந்தியாவில் நிறையா பேசிகிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இங்கே ட்ராவல் பண்ண முடியறதுக்கான கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறனால எப்போ வரணும் அப்போ கரெக்டாக அமைஞ்சதுன்னா ஐ வில் டூ another ப்ராஜெக்ட். முக்கியமாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசின ஸ்டார்ட் பண்ணலேருந்து நான் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நிறைய டைம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் சொல்கிறப்போ யூஎஸ்ஏ ட்ராவல் அப்படி இப்படி தான் போயிட்டு இருக்கேன்னா, நீங்கள் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்பவே நீங்கள் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஃபாரின் அந்த ரேஞ்சுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையிலே ட்ராவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு ட்ராவலிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் சிலது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் நான் நிறையா சோலோ ட்ராவல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விமன் வந்து சோலோ ட்ராவலிங் வந்துட்டு அதோட சேலஞ்ச் நான் என்ன சேலஞ்ச் பண்ணிக்கணும், நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன நானே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டது தான். ஸோ நான் இனிஷியலாக வந்துட்டு இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுற டைமில் பிரேக் எடுத்து நடுவில் லே ஓவர் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 2-3 days அந்த மாதிரி எடுத்து சுற்றி பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். முதல்ல வந்துட்டு ஒரு 2 days லே ஓவர் அப்படி ட்ரை பண்ணேன். பாரிஸ் போயிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 days ஆச்சு, வேறு ஆம்ஸ்டர்டம் போனேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 7 days ஆச்சு. அதுக்கப்புறம் 12 days இட்டலி போனேன். அந்த மாதிரி லைக் ஓ இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னா இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப பர்சனல் மெமரினா ஐஸ்லாண்ட் ட்ராவல் பண்ணது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா எல்லாமே நான் தனியாக பிளான் பண்ணுவேன். நாட் லைக் ஒரு சும்மா ஒரு டூரிசம் இது அப்படி புக் பண்ணி போகிறது அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு டேயும் நான் எங்கே இருக்க போகிறேன், எங்கே ஸ்டே பண்ண போகிறேன் எல்லாமே நான் தனியாக பிளான் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டே போட்டு. நிறைய இது மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, குரூப்பாக பிளான் போட்டால் எதுவும் ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி தனியாக பிளான் போட்டு தனியாகவே போவேன். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி போனதில் அங்கே ஐஸ்லாண்டில் நாங்கள் வந்து அங்கே ஒரு 3 days அந்த மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் ட்ரிப்பா புக் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு 12 பேர் இருந்தாங்க அந்த வேன்ல. அந்த 12 பேருமே சோலோ டிராவலர்ஸ். ஓ 12 பேருமே? ஆமா. ஸோ வெவ்வேறு கண்ட்ரில இருந்து. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒருத்தங்க அர்ஜென்டினா, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா, ஸோ ஒருத்தங்க வந்துட்டு நார்வே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் பீப்புள். என் ஊர்ல இருந்தே ஒருத்தங்களை மீட் பண்ணேன், இந்தியானாபோலிஸ்ல இருந்தே ஒருத்தங்களை அங்கே மீட் பண்ணேன். நாங்க இந்தியானாபோலிஸ்ல இருந்தப்போ மீட் பண்ணதே இல்லை, அங்கே மீட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். அதில் அந்த அர்ஜென்டினியன் அவர் வந்து ஒரு மியூசிஷியன், அவரோட கண்ட்ரியில் அவர் ஒரு மியூசிஷியன். ஸோ அவர் வந்து ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்காரு டு கேதர் மியூசிக் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதில் உங்களோட கிரியேட்டிவ் பிரெயின் வந்துட்டு யூ லேர்ன் அ லாட். அது மூலிமா இப்போ ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு சன்செட் ஆகும். ஸோ அது வரைக்கும் சன் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது பிளாக் அவுட் விண்டோஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனப்போ எதுக்கு பிளாக் அவுட் கர்டைன்லாம் போட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு புரியல. நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி மீட் பண்ணவங்க, நாங்கள் எல்லாரும் ஈவினிங் ஆனால் நாங்கள் எல்லாரும் கேதர் ஆகணும்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் கேதர் ஆகி நாங்கள் வாக்கிங் போயிட்டே இருக்கோம். டைம் போனதே தெரில. ஏன்னா பிகாஸ் சன் உங்களுக்கு வெளியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது இல்லை. திடீர்னு பார்த்தா மணி 2 ஆயிடுச்சு காலையில், இன்னும் சன் இருக்கு, இன்னும் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் 3 மணிக்கு தான் சன்செட் ஆச்சு. அது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் சன்செட் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு 4 மணிக்கு தான் போய் தூங்கினோம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ ஹைக்கிங் எனக்கு பிடிக்கும். பெரு போயிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைக்கிங் பண்ணும்போது 3 days உங்களுக்கு மச்சு பிச்சு ஹைக்கிங் பண்ணுறது 3 days இருக்கும். அது டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சம் பீப்புள் வந்துட்டு சும்மா பஸ் எடுத்து டைரெக்டாக வந்துட்டு 1.5 days நீங்கள் போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்துட்டு டென்ட் மாதிரி ஒரு இடமும் போய் ஹைக் பண்ணி ஸ்டே பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து மிக்ஸ்சராக பண்ணேன், அட்வென்ச்சரஸ் இதுவாக மிக்ஸ்சராக பண்ணேன். ஸோ ஒரு நாள் உங்களுக்கு ஜிப் லைனிங் இருக்கும், ஒரு நாள் மவுண்டைன் பைக்கிங் இருக்கும். அந்த மாதிரி அட்வென்ச்சராக நீங்கள் மிக்ஸ்டப்பாக பண்ணலாம். நான் அதில் போயிட்டு மவுண்டைன் பைக்கிங்கில் ஃபஸ்ட்டே விழுந்து மூக்குக்கு எல்லாம் மாறிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் தென் அது பண்ணும்போது
ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு ஹைக்கிங் பண்ணி போயிட்டுருக்கேன், ஃபுல் எலிவேஷன். அண்ட் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆல்டிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. எனக்கு போயிட்டு ஒரே ஒரு படி ஏறினோடனே பயங்கரமாக ப்ரீதிங் ஆகுது. என்னடா நமக்குலாம் வயசாயிடுச்சா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்புறமா தான் அவங்க வந்து ஒரு டீ கொடுப்பாங்க. அந்த டீ வந்துட்டு குடிச்சா வந்து உங்களுக்கு இந்த ப்ரீதிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. அது உண்மையானலாம் தெரியாது. ஆனால் அந்த டீயோட லீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கைன் லீஃப். அதுல இருந்து தான் கொக்கைன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் நார்மலா லீஃப் சாப்பிட்டாலாம் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. பட் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என்ன இது மாதிரி புதுசா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆல்டிடியூட் டிஃப்ரென்ஸ்னாலே உங்களுக்கு ப்ரீதிங் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். எனக்கு அது தெரியல, நாங்கள் போயிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த நான் வந்து ஒரு மவுண்டைன் ஹைக் பண்ணி போகும்போது எனக்கு ஆப்போசிட்ல ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க சுத்தமாக டயர்டாகவே இல்லை, மூச்சே வாங்கலை. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு கல், இவ்வளோ பெரிய கல் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. 4-5 புரோக்கன் கல்லை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அதுவும் வயசானவங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருந்தது. நினைக்கிறேன். ஸோ அவங்க அங்கேயே வாழ்கிறனால அவங்களோட அந்த பாடி இது அவங்க இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பழகிருச்சு. ஸோ அவங்களால முடியுது. நம்ம வந்து சிலதெல்லாம் பண்ணிட்டு நினைப்போம், நம்ம இப்போ ஜிம்முக்கெல்லாம் போனால் கூட ஒரு 5 கிலோ தூக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரி யோசிப்போம். அவங்க வந்து டெய்லி அதை பண்ணும்போது அதை அசால்ட்டாக பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களை எந்த அளவுக்கு மாற்றுது, உங்களோட ஃபிசிக்கலாக மென்டலாக எந்த அளவுக்கு உங்களை மாற்றுது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜேர்னிலெல்லாம் யூ லேர்ன் அ லாட். ஸோ யா. ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே ட்ராவல் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலரான பிளேஸில் போயிட்டு சத்தியமாக இனிமேல் அடுத்த டைம் இந்த இடத்துக்கு வரவே கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா? வரவே கூடாதுங்கிற மாதிரி மூமெண்ட்னா, வரவே கூடாதுன்னு அவ்வளோ நான் இன்செக்யூராவோ இல்லை பேடாவோ நான் ஃபீல் பண்ணதில்லை. போயிட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் வேணா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் இங்கே, அப்படி வேணா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணது ஈஜிப்ட். அங்கே வந்து ரொம்ப ஏமாத்துனாங்க. ரொம்ப. ஆமா, எனக்கு அது ரொம்ப புதுசா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் ஈஜிப்ட்ல எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய சீட்டிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அங்க. சும்மா நீங்க எங்க விசிட் பண்ணீங்கனாலும் அங்க யாராவது ஒருத்தர் இஜிப்சியன் இருக்காங்க, ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா கூப்பிடுவாங்க உங்களை போட்டோ எடுத்துக்கோங்க. போய் எடுத்துக்காதீங்க, ஏன்னா எடுத்துட்டு காசு கேட்பாங்க. காசு கொடுக்க சொல்லி அவங்க ஏதோ ஒரு செலிபிரிட்டி மாதிரி வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அண்ட் டூரிசம்ல எல்லாமும் நீங்க முடிச்சுட்டு வரும்போது நிறைய மணி வைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மணி வைஸ் வந்து நிறைய சீட்டிங். நீங்க சொல்ல பார்க்கும்போது இந்த ஊர் சைடுல அந்த ஃப்ரீயா ஒரு மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு குடிச்சதுக்கு அப்புறம் காசு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதுவாது பரவாயில்லைங்க, அவங்க குடிக்க ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு பே பண்ணலாம். போட்டோ எடுக்க. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் என்ன இந்த கண்ட்ரியோட நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஏன்னா இடம்லாம் நிறையா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணது நல்லா இருந்துச்சு. பட் பீப்புளா வந்துட்டு அந்த ஒரு மூட் ஆஃப் அந்த டூரிசம் இதை வந்து லைட்டா கொஞ்சம் டல் பண்ணிட்ட ஃபீல் இருந்துச்சு. அதுதான், மற்றபடி போக மாட்டேன்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்த கண்ட்ரி மொரோக்கோ. அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் போயிட்டு இது இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு, நல்லா இருக்கு. நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் மூன் ரைஸ் ஆறது பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல அது அப்படி இருக்கும்னு. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.